ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திண்டுக்கல்லில் இருக்க குமரன் பார்க்கில் இருக்கேன். இப்போ நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்கை வரைஞ்சி தரலான்னு இருக்கேன். வாங்க போகலாம். இவங்க தான் நான் ஃபஸ்ட்டாக மீட் பண்ண ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்வேதாவும் அவங்களோட ஃப்ரெண்ட் சண்முகப்பிரியாவும். இந்த மாதிரி உங்களை வரைஞ்சி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கொஞ்ச நேரம் யோசித்தாங்க. அப்புறம் என்னை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. என் பேர் ஃபுகு. நான் ஒரு ஆர்டிஸ்ட். யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இத்தனை நாள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபஸ்ட் டைமாக வெளியில் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங் பண்ணி கொடுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக நான் மீட் பண்ணுறது நீங்கள் தான். எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே சிஸ்டர், அப்போ என்னையும் என் ஃப்ரெண்டையும் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் அங்கேருந்து மூவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்வேதா அவங்கள மீட் பண்ணேன். அவங்க வரைகிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் யாரை வரையணும்னு பண்ணேன். அடுத்ததான் நான் மீட் பண்ண ஸ்ட்ரேஞ்சர் அங்கே இருக்க கடையில் வேலை பார்க்குற அண்ணா. அவங்க பேர் கார்த்திக். உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது சொல்லுங்கள், இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொல்லுங்கள், வரைஞ்சி தரேன் அப்படின்னு கேட்டப்போ அந்த அளவுக்கு யாரும் ஒர்த்து இல்லைங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ஒர்த்தா யாரையாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் சுபாஷ் சந்திர போஸை வரைஞ்சி தர சொல்லி கேட்டாங்க. தெரிஞ்சிருவோம். பக்கத்தில் இருக்க தம்பி பேர் நித்யானந்தம். நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. உனக்கு யாரடா தம்பி வரைஞ்சி தரேன்னு கேட்டேங்க. அவ யாரை வரைய சொன்னான்னு நீங்களே கேளுங்க. அவங்க தாத்தா பேரு வீரப்பன். அவங்க தாத்தாவை வரைய சொல்றான் அப்படின்னு நினைச்சா அவன் உண்மையான வீரப்பனை வரைய சொல்லியிருக்கான். குமரன் பார்க்ல இருந்து என்னோட இந்த சின்ன ஸ்டுடியோவுக்கு நான் வந்துட்டேன். இங்கே நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்கை பண்ணி தரலான்னு போனேன். ஆனால் எல்லாருமே ஓகே சொல்லுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் பார்த்த 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸுமே ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்த ட்ராயிங்கை தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டேஸ்க்கு முன்னாடி 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸை இங்கே தாங்க மீட் பண்ணேன். அவங்க கேட்ட ட்ராயிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாய் அண்ணா, நீங்கள் கேட்ட ட்ராயிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? சரி, எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்கு. கொஞ்சம் இதில் 10க்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளோ கொடுப்பீங்க? 9. சரிங்கண்ணா, நீங்க மட்டும் ஏன் சுபாஷ் சந்திர போஸை வரைஞ்சு தர சொல்லி கேட்டீங்க? அவரை பிடிக்காதனால வரைய சொன்னேன். அது காரணம்னு ஒண்ணு இருக்கும்ல. சின்ன வயசுல இருந்து பிடிக்காத காரணம்லாம் இல்ல. சரிங்கண்ணா, என்னோட டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குங்கக்கா. சரி, 10க்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுக்கலாம்? 10க்கு 10 கொடுக்கலாம். தேங்க்யூடா தம்பி. நீ ஏன் இவரை வரைய சொல்ற? இவர் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, அனிமைக்காண்டி போராடின ஒரு மாதிரி. இவரும் காட்டுல இருந்து நிறைய போராடி இருக்காரு. அங்க இருக்க மக்களுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் செஞ்சிருக்காரு. எவ்வளோக்கு எவ்வளோ கொள்ளையடிச்சாரோ அதுல பாதி முக்காவாசியுமே இதுக்கு தான் கொடுத்துருக்காரு, மக்களுக்காண்டி. அந்த ஊர்க்காரங்களை பத்தி கேட்டு பார்த்தாலே அவங்களே சொல்லுவாங்க இவர் தெய்வமா தான் இன்ன வரைக்கும் நினைக்கிறாங்க. நானும் இன்ன வரைக்கும் தெய்வமா தான் நினைச்சேன். என்னோட டிராயிங் எத்தனை நான் 100க்கு 100 கொடுத்துருவேன். 100டா? சீரியஸ் உண்மையா இருக்கு. அப்படி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னை மீட் பண்ணியிருந்தா யாரை வரைய சொல்லியிருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுமா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.